வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொகுத்தறி மதிப்பீடு 3ஆம் பருவம் சமூக அறிவியல் 2025-26 கல்வியாண்டு 5ஆம் வகுப்பு. இந்த வினாத்தாளில் கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகள் மற்றும் இதற்கான சரியான பதில் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேளாண்மை வகைகளின் எண்ணிக்கை 4. பின் வருவனவற்றுள் வணிக வேளாண்மை குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும். கீழ்காண்பவனவற்றுள் கலப்பு மேலாண்மை குறித்த தவறான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. குடும்ப நுகர்விற்கானது. ஒற்றை பணப்பயிர் வளர்க்கப்படும் வேளாண்மை வகை தோட்ட வேளாண்மை. தோட்ட வேளாண்மை முறையில் பயிரிட இயலாத பயிர் எது? நெல். கோடிட்ட இடங்களை நிரப்புக. ராஜமாதா அரண்மனை காணப்படும் அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. மதுரை நாயக்கர் ஆட்சியில் கட்டப்பட்ட அரண்மனை திருமலை நாயக்கர். திருவாங்கூர் ஆட்சியாளர்களால் கட்டப்பட்ட அரண்மனை பத்மநாபபுரம் அரண்மனை. தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைந்துள்ள அரண்மனை திருமலை நாயக்கர் அரண்மனை. மராத்தியரின் அதிகாரப்பூர்வ இல்லமாக இருந்த அரண்மனை தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை. பொறுத்துக. RTE 2009. SSA ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2001. இந்திய கல்வி முறை 4 நிலைகள். இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான வயது வரம்பு 14. சமக்சர சிக்ஷா 2018. சரி அல்லது தவறு என எழுதுக. திராட்சை தமிழ்நாட்டின் முன்னணி பழப்பயிர் ஆகும். தவறு. தமிழ்நாட்டின் முக்கிய உணவுப் பயிர்களுள் கொள்ளு பயிரும் ஒன்று. தவறு. தமிழ்நாட்டில் ரோஜா பயிரிடப்படுகிறது. சரி. தமிழ்நாட்டில் சோளம் பயிரிடப்படுவதில்லை. தவறு. காப்பி ஒரு பணப்பயிர் ஆகும். சரி. கோட்டைகளுடன் தொடர்பில்லாத ஒன்றினை வட்டமிடுக. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு விழுப்புரம், 2வதுக்கு மயிலாடுதுறை, 3வது இராணுவ கட்டிடக்கலை, 4வது தரங்கம்பாடி, 5வது திண்டுக்கல். குறிப்புகளை படித்து கோட்டைகளின் பெயர்களை கண்டுபிடித்து எழுதுக. மைசூர் படையெடுப்பிலிருந்து பாதுகாக்க கட்டப்பட்ட கோட்டை திண்டுக்கல் கோட்டை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை வேலூர் கோட்டை. 3 மலை குன்றுகள் மேலே கட்டப்பட்ட கோட்டை செஞ்சிக்கோட்டை. வங்காள விரிகுடா கரையில் அமைந்துள்ள கோட்டை தரங்கம்பாடி கோட்டை. 4 குவி மாடங்கள் கொண்ட கோட்டை தரங்கம்பாடி கோட்டை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் கேள்வி. கேரள கட்டடக்கலையில் கட்டப்பட்டுள்ள அரண்மனையின் பெயர் என்ன? பத்மநாபபுரம் அரண்மனை. 2வது கேள்வி. மராத்தியர்கள் தங்கியிருந்த அரண்மனை அமைந்துள்ள மாவட்டம் எது? தஞ்சாவூர். 3வது கேள்வி. பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள மதுரை அரண்மனையின் பெயர் என்ன? திருமலை நாயக்கர் அரண்மனை. 4வது கேள்வி. மராத்திய அரண்மனையில் காணப்படாதது எது? மாபெரும் தூண்கள். தொல்பொருள் அருங்காட்சியகம் அமைந்துள்ள அரண்மனை எது? திருமலை நாயக்கர் அரண்மனை. அட்டவணையை பூர்த்தி செய்க. பத்மநாபபுரம் அரண்மனை அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. மராத்திய அரண்மனை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர். திருமலை நாயக்கர் அரண்மனை அமைந்துள்ள மாவட்டம் மதுரை. பத்மநாபபுரம் அரண்மனை சிறப்புகளுள் ஒன்று கேரள கட்டடக்கலை. மராத்திய அரண்மனை சிறப்புகளுள் ஒன்று சரஸ்வதி மகால். திருமலை நாயக்கர் அரண்மனை சிறப்புகளுள் ஒன்று மாபெரும் தூண்கள். ஓரிரு சொற்களில் விடையளிக்க. ரப்பர் எவ்வகை வேளாண்மை முறையில் பயிரிடப்படுகிறது? தோட்ட வேளாண்மை முறையில். 2வது கேள்வி. சிறிய அளவிலான நிலப்பகுதியில் செய்யப்படும் வேளாண்மை வகை எது? தன்னிறைவு வேளாண்மை. 3வது கேள்வி. ஒற்றை பணப்பயிருக்கு எடுத்துக்காட்டு தருக. தேயிலை. 4வது கேள்வி. பயிர்களோடு சேர்த்து கால்நடைகளும் வளர்க்கப்படாத வேளாண்மை வகைகளுள் ஏதேனும் ஒன்றினை எழுதுக.
தோட்ட வேளாண்மை. 5வது கேள்வி, கலப்பு வேளாண்மை முறையில் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைபவர்கள் யார்? விவசாயிகள் பொருளாதார ரீதியாக மேம்பாடு அடைவார்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பயிர்களை வகைப்படுத்துக. எண்ணெய் வித்துக்கள், கடலைப்பருப்பு, மக்காச்சோளம், காபி, எள். பணப்பயிர்கள், இதில் காபி, எள், எண்ணெய் வித்துக்கள் இது 3 வரும். உணவுப் பயிர்கள் கடலைப்பருப்பு, மக்காச்சோளம் இவைகள் இதில் வரும். குறுகிய விடையலி. வேலூர் கோட்டையின் அகழியை கண்டு பகைவர்கள் அஞ்சினர், ஏன்? இந்த அகழியில் ஆயிரக்கணக்கான முதலைகள் இருந்ததால் இந்த கோட்டை மீது படையெடுக்க பலர் அஞ்சினர். 2வது கேள்வி, தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கியமான 3 கோட்டைகளின் பெயர்களை எழுதுக. வேலூர் கோட்டை, தரங்கம்பாடி கோட்டை, செஞ்சிக்கோட்டை. விரிவான விடையலி. இந்திய கல்வி முறையில் எத்தனை நிலைகள் உள்ளன? அவை யாவை? 4 நிலைகள் உள்ளன. தொடக்க நிலை, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை.